சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணிக்கு தலைமை. தொகுதிகளை இறுதி செய்ய டெல்லிக்கு அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ திமுக ஆபீஸ்லாம் கூட்டணி கட்சிகள் அங்க வராங்க, இவர் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி யார் சொன்னது தலைமைன்னு? கூட்டணிக்கு தலைமை சார் அதிமுக கூட்டணி சார். அதிமுக இல்லையே. இப்போ எங்கே அதிமுக இருக்கு? அமித்ஷா ஆரிய முன்னேற்ற கழகம் தானே இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையேங்க. திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடம்னு சொன்னால் பெரியார் படம் இருக்கணும். பெரியார் படம் எங்கேயாவது இருக்கா? அப்போ எப்படி திராவிடம் வருவாங்க? அண்ணா படம் இருக்கா? அண்ணா படத்தை தூக்கிட்டாங்க ஏற்கனவே. அண்ணா படமும் கிடையாது, பெரியார் படமும் கிடையாது, எம்ஜிஆரும் கிடையாது, ஜெயலலிதாவும் கிடையாது. எடப்பாடி தான் இருக்கார் இங்கே. அப்போ அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குங்க? நாக்பூரில் தானே இருக்குது, டெல்லியில் தானே இருக்குது. அமித்ஷா தானே அதுக்கு அதிமுகவினுடைய தலைவர். எடப்பாடி அதிமுகவினுடைய தலைவர் அமித்ஷா தானே. இப்போ அவர்கிட்ட தானே போய் கேட்கணும். அவர் அங்கே போய் தானே அவர் உத்தரவு கேட்கணும். அவங்கள வந்து இங்கே கேட்பாங்க. என்ன ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுக நினச்சிங்களா? அது இல்லையே. இது எடப்பாடியினுடைய அதிமுக. அதுக்கு பேர் அமித்ஷா ஆரிய முன்னேற்ற கழகம்னு பேர். என்னதான் சார் டெல்லிக்கு போகிறார்? என்னதான் நடக்குங்க வாய்ப்பு இருக்குது? டெல்லிக்கு போய் நான் வந்து 27 சீட்டு தான் தருவேன் உங்களுக்கு, 20 சீட்டு தான் தருவேன், 27 சீட்டு தான் தருவேன். ஏன் தருவேன் அப்படின்னா, என் தொண்டர்கள் அதுக்கு மேலே கொடுத்தா ஒர்க் பண்ண மாட்டாங்க, நம்ம ஜெயிக்க முடியாது. சாரி, நான் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. நீங்கள் இருந்தாண்ணா ஆட்சியில் இருந்தாண்ணா, நான் இருந்தாண்ணா ஆட்சியில் இருந்தாண்ணே, நீங்கள் ஆட்சியில் இருந்தாண்ணா நான் ஆட்சியில் இருந்தாண்ணா, உங்கள் எம்எல்ஏ வந்தாண்ணா எங்கள் எம்எல்ஏ வந்தாண்ணே, நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு அடிமை தானே. எங்கள் எம்எல்ஏ வந்தால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஏடிஎம்கேன்னு போனால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க, பிஜேபின்னு போட்டால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுத்தா நாங்கள் ஜெயிக்க முடியாது. அல்டிமேட்டாக ஜெயிக்கிறது தானே முக்கியம். ஜெயித்த பிறகு உங்களுக்கு அடிமை நான் தானே. எப்பயுமே உங்களுக்கு நான் அடிமையாக இருப்பேன், பிஜேபிக்கு அடிமையாக இருப்பேன். அப்போ எதுக்கு நீங்கள் வந்து பிஜேபி எம்எல்ஏவை தான் அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நாங்கள் அடிமையாக இருக்கோம், அதனால் எங்களுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு போய் காலில் விழுகிறதுக்காக எடப்பாடி போயிருக்காரு. ஏடிஎம்கே தொண்டர்கள் வந்து பிஜேபினா ஒர்க் பண்ண மாட்டான், அதனால் வந்து நாங்கள் என்றைக்குமே உங்களுக்கு அடிமை தான். ஏடிஎம்கே தொண்டர்களை ஏமாற்றணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஏடிஎம்கே, நான் வந்து பிஜேபிக்கு சீட்டை குறைவாக கொடுத்துருக்கேன்னு ஏடிஎம்கே தொண்டர்கள் நம்பணும். நம்ப வச்சு நாங்கள்லாம் எம்எல்ஏ ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் உங்கள் நான் அடிமை, நிரந்தர அடிமையாக உங்களுக்கு இருப்போம், உங்களுக்கு சேவகம் செய்வோம், எங்களை நம்புங்க இப்படின்னு தன்னை போய் அங்கே போய் ஒப்பு கொடுக்கறதுக்காக போயிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. வேற எதுக்கு இந்த அளவுக்கு இழுபறியை கொண்டு வந்து வச்சிருக்காருல்ல, அதுக்கே ஒரு தில்லு வேணும்ல. என்ன கேட்குறீங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான். வெளியே தாங்க டே. அதாவது நம்ம பில்டப் பண்ணுறோமோ பீலா விடுறோமோ, ஆனால் உலகம் நம்மளை நம்பணும். ஓகே, வடிவேலு இன்னொருத்தனை அடி வாங்கிட்டு உள்ளேருந்து வருவாங்கல்ல, டே அடி வாங்கின மாதிரி நடிக்காதடா, டே தெம்பா வாடான்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி வெளியே வந்து நான் தான் ஏடிஎம்கே, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நெகோஷியேட் பண்ணுவேன். ஓகே, ஆனால் உள்ளே போய் ஐயா உங்கள் அடிமை நாங்கள் தாங்க. விவேக் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி, ஓகே, விவேக் சொன்ன மாதிரி ஒரு படத்தில் ஒரு ரவுடியை போய் மிரட்டுற மாதிரி வெளியே பேசுவான், உள்ளே போய் கீழே வந்து காலில் விழுந்து பேசுகிற மாதிரி பேசுவான். அது மாதிரி வெளியே வந்து நான் வந்து 160 இடங்களுக்கு அதிமுக போட்டியிடும், ஆனால் 160 பேரும் அடிமைகள், பிஜேபியினுடைய அடிமைகள். அவன் என்ன கேட்குறான், பிஜேபி நீ அடிமைகளை வச்சு நான் என்னடா பண்ணுறது, எனக்கு என் கட்சிக்காரன் வரணும், ஏன் பிஜேபி வரணும், ஹிந்துத்துவா வெறி பிடிச்சவன் வரணும், நார்த் இந்தியன் ஃபோர்ஸ் வரணும், தமிழ்நாட்டில் ஹிந்துத்துவா கும்பல் வரணும், மதவாத கும்பல் வரணும், அவன் எங்கள் எம்எல்ஏவா வரணும்னு அவன் நினைக்கிறான். இவர் வந்து ஐயா அப்படி போனால் ஜெயிக்க முடியாதையா, ஓட்டு போட மாட்டாங்கயா, சாமி ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்களே அப்படின்னு டெல்லியில் போய் காலில் விழுந்து வெளியே வந்து நான் பாரு அமித்ஷாவாவது புண்ணாக்காவது மோடியாவது கீடியாவது 25 சீட்டு தான் தருவேன்னு சொல்லிட்டேன், 27 சீட்டு தான் தருவேன். காங்கிரஸுக்கு திமுக 28 சீட்டு கொடுத்துருக்கு, நான் 27 தான் கொடுத்துருக்கேன். அப்போ நான் தானே பார்கெனிங் பவர் அப்படின்னு வெளியே காமிக்கணும். ஆனால்
ஏடிஎம்கே நிற்கிற அத்தனை அடிமை அப்படின்றத அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு சரி போய் நில்லுன்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. இவனை ஒன்றும் செய்ய முடியாதுடா, என்ன சொன்னாலும் இவன் வந்து இழிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான்டா, நம்ம சொல்கிறது இவனுக்கு புரியலடா, விட்றா தூக்கி போடுறான்ட்டு போட்டு போயிடுவாங்க. எப்படியோ நம்மளுக்கு அடிமைகள் கிடைச்சா போதும், அவ்வளோதான். அதில் விஜயா என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதில் பாஜக ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனுடைய பின்னணி பாஜக வந்துங்க 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டு விஜய் உள்ளே கொண்டாந்துட்டா நம்ம ஜெயிச்சிடலாம், பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிடலாம். விஜய் வந்து இப்போ பெர்செப்ஷன் இல்லை, பெர்செப்ஷன் வந்து இப்போ திமுக தான் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு கூட்டணி அமைச்சிருக்கு. 50%க்கு மேலே அவங்க வச்சுருக்காங்க. பெர்செப்ஷன் வாரில் திமுக ஜெயிச்சிருச்சு, பெர்செப்ஷன் வாரில் ஏடிஎம்கே பிஜேபி தோற்றுருச்சு. இப்போ அந்த பெர்செப்ஷனில் ஜெயித்தா மட்டும்தான் அமித்ஷாவுக்கு ரோலே இருக்குது. இவிஎம்மை ஹேட்ச் பண்ணுறதுக்கு எந்தெந்த தொகுதியில் இவிஎம்மை ஹேட்ச் பண்ணணும், எந்தெந்த தொகுதியில் ஹேட்ச் பண்ணக்கூடாது, எந்தெந்த தொகுதியில் வந்து எஸ்ஐஆரை பயன்படுத்தணும், எந்தெந்த தொகுதியில் எஸ்ஐஆரை பயன்படுத்தி இவிஎம்மை ஹேட்ச் பண்ணி ஜெயிக்க வைக்கணும். அந்த பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணால் தான் இவிஎம் ஒர்க் அவுட் ஆகும். பெர்செப்ஷனை கிரியேட் ஆகலைன்னா வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏடிஎம்கே கூட்டணிக்கும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கும். என்டிஏ, அதாவது என்டிஏ கூட்டணி, ஏடிஎம்கே கிடையாது, பிஜேபி. இது வந்து பிஜேபி கூட்டணி, என்டிஏ கூட்டணி. ஏடிஎம்கே உள்ளே போய் மெர்ஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பிரைம் மினிஸ்டரும் அமித்ஷாவும் என்டிஏ கூட்டணி தான் சொல்கிறாங்க, ஏடிஎம்கே கூட்டணின்னு சொல்கிறது இல்லை. ஸோ என்டிஏ கூட்டணி. இப்போ என்டிஏ கூட்டணினா நார்த் இந்தியன் கூட்டணி, நார்த் இந்தியன் கட்சி, டெல்லி கட்சி, நாக்பூர் கட்சி. இப்போ அந்த நாக்பூர் கட்சி வந்து ஜெயிக்கும்ன்ற பிம்பம் எப்போ வரும்? அப்போ வந்து எடப்பாடியை வச்சு ஜெயிக்க முடியாது அப்படின்ற நிலைமை அமித்ஷாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் ஒரு குரூப்பு விஜய் உள்ள கொண்டாட்டோம்னா, விஜய் ஆல்ரெடி 20% இருக்குது, 30% இருக்குன்னு இந்த நார்த் இந்திய இது வலதுசாரி குரூப்பெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. துக்ளக் குரூப்பு, துக்ளக்கில் இந்த இதயான ஒருத்தர் இது எடுத்திருக்காரு, அப்புறம் இந்த துக்ளக்கில் ரமேஷ், இந்த மாதிரி ஆளுங்க, வலதுசாரி ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் பேட்டி கொடுத்து விஜய்க்கு வந்து பெரிய 40% 50% இருக்குன்னு ஏற்றி வச்சுருக்காங்க. அதெல்லாம் சேர்த்தோம்னா பெர்செப்ஷன் கிரியேட் ஆகிரும். பெர்செப்ஷன் கிரியேட் ஆகிடுச்சுன்னா இவிஎம்ஐ ஹேட்ச் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்றது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். அதனால் ஒரு குரூப் வந்து விஜய் உள்ளே கொண்டாட ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு குரூப் என்ன நினைக்கிறாங்க, அவனை கொண்டாடுறதை விட அவனை உள்ளே வந்தான்னா அது போடுற மக்களுமே அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அவன் தனியாக நின்னா அட்லீஸ்ட் இந்த கிறிஸ்தவ மக்கள் அவனை நம்பி, நம்ம கிறிஸ்தவன் அப்படின்னு நம்பி அவனுக்கு ஓட்டு போடுவாங்க. தலித் கிறிஸ்தவர்கள் அவனுக்கு ஓட்டு போடுவாங்க. ஒரு சில முஸ்லீம்கள், இங்கே இடம் கிடைக்காத முஸ்லீம்கள் அவங்க பின்னால் போவாங்க, அவன் வந்து ஓட்டு போடுவான் அப்படின்ற. அப்போ அந்த ஓட்டெல்லாம் பிரித்தோம்னா நம்ம வந்து திமுகவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை குறைக்கலாம் அப்படின்னு இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட்டு நடக்குது. 2 ஸ்கூல் ஆஃப் தாட்டும் என்ன, எது இழுபறியில் போய் எது முடியும்னு தெரியல. எதுவுமே ஒரு ஸ்டாண்டே இல்லாத ஒரு விஜய் என்ற ஒரு போலி பிம்பத்தை நம்பி 2 பேரும் மோதிக்கிட்டு இருக்காங்க. இதில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியாது. எல்லா கட்சிகளும் தேர்தல் அந்த வாக்குறுதிகளை அறிவிக்க போகிறாங்க. சில கட்சிகள் அப்பப்போ விஜய் கொஞ்சம் அறிவிச்சிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் அறிவிச்சிட்டாங்க. இந்த திமுக அறிவிக்க இருக்குது, சீமான் அறிவிக்க போகிறாரு. இப்போ எல்லாரும் நிறைய காசு கொடுக்குறோம், 5000 ரூபா, 2000 ரூபா, அப்புறம் இலவசம் கொடுக்குறோம், தள்ளுபடி தோன்றோம், எல்லா வருஷமும் இந்த கணக்கு தான் ஏறிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒரு தேர்தல் அறிக்கை அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் இந்த பொருளாதாரத்தில் நன்கு அறிவுள்ளவர், நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள். அதாவது எல்லா கட்சியுமே தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க. ஏடிஎம்கே, டிஎம்கே, சீமான் அண்டு விஜய் கட்சி 4 பேருமே தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுக்கக்கூடிய இலவசங்கள், இவங்க கொடுக்கக்கூடிய இலவச திட்டங்கள், இது எல்லாமே வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்டை தான் அதிகரிக்கும். ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகரித்து கடனில் கொண்டு போய் மாநிலத்தை மேலும் மேலும் கடனுக்கு தள்ளக்கூடிய நிலைமையில் கொண்டு போய் இட்டு செல்லும். விஜய் கொடுத்த பட்ஜெட்டை பார்த்திங்க அப்படின்னா 1,25,000 கோடி அதிகமான ஃபிஸ்கல் டெபிசிட். ஏற்கனவே 1,00,000 கோடி ஃபிஸ்கல் டெபிசிட். விஜய் கொடுத்த 10 ஸ்கீமுக்கு மட்டுமே 1,20,000 கோடி ஆகுது. அதே மாதிரி எடப்பாடி அவர் சொன்ன 3 அறிவிப்புகள் 3 முறை அறிவிச்சிருக்காரு இது வரைக்கும். அந்த அறிவிப்புகளை பார்த்திங்கன்னா 60,000 கோடிக்கு மேலே வருது. அப்போ ஏற்கனவே 1,00,000 கோடி ஃபிஸ்கல் டெபிசிட்டு, 60,000னா 1,60,000 கோடி.
விஜய் சொன்னது 2,25,000 கோடி. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ ஆல்ரெடி டிஎம்கே கவர்மெண்ட் இவ்வளவு ஃப்ரீ ஸ்கீமை கொடுத்து 1,00,000 கோடியில் ஃபிஸ்கல் டெபிசிட் வச்சுருக்காங்க, விச் இஸ் அண்டர் த மேனேஜபிள் லிமிட். இதுக்கு மேலே நீங்கள் கொடுக்கணுன்னா ஒன்று வந்து பொருளாதாரத்தை வந்து 15%லேருந்து 18% உயர்த்தணும். அது இவங்களால் பாசிபிளா? எடப்பாடியால் பாசிபிளானா, எடப்பாடியினுடைய ட்ராக் ரெக்கார்டு 6-7% ரெட்டை இன்ஜின் சர்க்கார் பிஜேபியுடைய சப்போர்ட்டில் கூட வந்து எடப்பாடியால் உயர்த்த முடியலை. 6-7%க்கு மேலே அவரால் போக முடியலை. ஆனால் ஸ்டாலின் 11.19% கொண்டுட்டார் வித்தவுட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட். புரிஞ்சுட்டிங்களா? விஜயால் கொண்டு வர முடியுமா அப்படின்னா, விஜய்க்கு எந்த விதமான அனுபவமும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் தெரியாது. ஓகே, விஜய்க்கு அந்த கிரெடிபிலிட்டியே கிடையாது. சரி, சீமானால் கொண்டு வர முடியுமானா, சீமானுக்கு அந்த கிரெடிபிலிட்டி கிடையாது, எங்கேருந்து பணம் வரும்னு தெரியாது. ஸோ இவங்களாம் வந்து பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வருவதற்கான ட்ராக் ரெக்கார்டு ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட்டுன்னு பார்த்தா, ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு ஜெயலலிதா ப்ளஸ் எடப்பாடி 2 பேரும் சேர்ந்து 10 வருடத்தில் 5.8 லட்சம் கோடி எம்ஓஇ போட்டு அதில் 67,000 கோடி தான் அவங்களால ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டாட முடிஞ்சது. ஆனால் 4.5 வருஷத்தில் 5 வருஷத்துக்குள்ளே 12.5 லட்சம் கோடி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அதில் 73% கன்வர்ஷன் ரேட்டை கொண்டு வந்து 30-50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காரு திரு மு.க. ஸ்டாலின். இப்போ கிரெடிபிலிட்டி எங்கே இருக்குது? மு.க. ஸ்டாலின் பக்கம் இருக்குது. இப்போ மு.க. ஸ்டாலினால் ஒரு திட்டத்தை சொன்னார்னா இது நடைமுறைப்படுத்த முடியும், இதை செயல்படுத்த முடியுன்ற கிரெடிபிலிட்டி ட்ராக் ரெக்கார்டு திரு மு.க. ஸ்டாலின்கிட்ட இருக்குது. இது வந்து எடப்பாடிகிட்ட இருக்கான்னா எடப்பாடிகிட்ட இல்லை. வாயில் வந்ததெல்லாம் அடித்து விட்றாங்க, விஜயும் வாயில் வந்ததெல்லாம் அடித்து விட்றாரு. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறத விட ஒட்டுமொத்த எல்லா கட்சிகளுக்கும் ஒரு பொதுவாக எனது கருத்துக்களை நான் சொல்கிறேன். தேர்தல் அறிக்கையில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா, இவங்க மற்றதெல்லாம் பண்ணால் கூட கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா அக்ரிகல்ச்சர், விவசாயம். விவசாயத்தினுடைய உற்பத்தியை 2 மடங்குக்கு மேலே ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் நம்மகிட்ட இருக்குது. எஸ்ஆர்ஐ டெக்னாலஜி இருக்குது, எஸ்எஸ்ஐ டெக்னாலஜி இருக்குது, ப்ரிசிஷன் ஃபார்மிங் இருக்குது, ஸ்மார்ட் ஃபார்மிங் இருக்குது. இந்த 4ஐயும் கையில் எடுத்து அக்ரிகல்ச்சர் அண்டு வேல்யூ அடிஷன், ஃபுட் ப்ராசஸிங், எக்ஸ்போர்ட்டு, டொமஸ்டிக், இந்த செயினை வந்து சரியாக எந்த கட்சி பண்ணுதோ அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு தமிழகத்தை எடுத்து செல்லும். இது ஒன்று. இதுக்கு அடுத்து எனர்ஜி கிராப், எனர்ஜி வில்லேஜஸை உருவாக்கணும். யூ ஹேவ் டு கிரியேட் எனர்ஜி வில்லேஜஸ். எனர்ஜி வில்லேஜஸ் என்னது? எத்தனால், பயோஃபியல், அடுத்து வந்து எமல்சிஃபிகேஷன். இந்த 3ஐயும் பண்ணால் தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கு ஒரு பயோஃபியல் ஹப்பாக மாறும். அது மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே பயோஃபியல் சப்ளை பண்ணக்கூடிய ஹப்பாக மாறும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே, 1.5 லட்சம் கோடிக்கு மேலே வருமானமாக இந்த எனர்ஜி வில்லேஜஸ் மூலமாக, பயோஃபியூல் மூலமாக, ஜெட்ரோபா மூலமாக வரும். ஆனால் அதுக்கு ஏற்ற ஜெட்ரோபாவை வளர்ச்சிக்கு விவசாயிகளுக்கு ஏற்ற ஒரு பாலிசி கொண்டாடணும். எஸ்டரிஃபிகேஷன் பிளான்ட் போடுறதுக்கு பாலிசி கொண்டாடணும், சப்சிடி கொடுக்கணும். அதை வந்து ரீட்டைலில் கொண்டு போகிறதுக்கு, பைபேக்குக்கு ரீட்டைல் ஸ்டோர்ஸ் கிரியேட் பண்ணணும், ரீட்டைல் பங்க்ஸ் கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்க, எல்லா கவர்மெண்ட் வெஹிக்கிளும் பயோஃபியலை யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்க உத்தரவு போடணும். போட்டால் தமிழ்நாடு கிட்டத்தட்ட அதில் ஒரு 1.5 லட்சம் கோடி வருமானம் நம்மளுக்கு வரும். 2வது இது வந்து பயோஃபியல் எனர்ஜி வில்லேஜஸ். ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர், அக்ரோ ஃபுட் ப்ராசஸிங், அது அடுத்து எனர்ஜி வில்லேஜஸ். இந்த எனர்ஜி வில்லேஜஸுக்கு அடுத்து நீங்கள் வந்து ஃபிஷ்ஷிங், டீப் சீ ஃபிஷ்ஷிங், அதை வந்து ஒரு 1000 டன்ஸ் ட்ராலர்ஸ், டீப் சீ ஃபிஷ்ஷிங், ஒரு 2 டீப் சீ ஃபிஷ்ஷிங் ட்ராலர்ஸை வாங்கி நம்ம வந்து ஹைசி சேல்ஸுக்கு ஆழ்கடலில், அந்தமான் போன்ற ஆழ்கடல் பகுதியில்
தமிழ்நாடு டீப் சி ஃபிஷிங் வெசல்ஸ் இருக்கணும், பிக் ஷிப் இருக்கணும், 1000லேருந்து 2000 டன்ஸ் ட்ராலர்ஸ் ஒரு நேரத்தில் ப்ராசஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி. அதை வந்து ஃபிஷர்மேனுக்கு தேவையான டீப் சி ஃபிஷிங்க்கு தேவையான போட்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அவங்களுக்கு ட்ரைனிங், ஸ்கில் டெவலப்மெண்ட்டு எல்லாம் கொடுத்து, அவங்களுக்கு சப்சிடி கொடுத்து ஃபிஷர்மேன் அதை எம்பவர் பண்ணால் டீப் சி ஃபிஷிங்கில் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை கட்டமைக்க முடியும் தமிழ்நாடு. இது 3வது. இதை தாண்டி இண்டஸ்ட்ரி, எம்எஸ்எம்இ செக்டாரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, எம்எஸ்எம்இ செக்டாரில் வந்து இன்புட் மெட்டீரியல்ஸு ரேஷன் ஷாப் உருவாகும். இன்புட் மெட்டீரியல்ஸ் என்ன எம்எஸ்எம்இக்கு? ஸ்டீலு, காப்பர், அலுமினியம், காட்டன், இந்த மாதிரி இன்புட் மெட்டீரியல்ஸு. இந்த அத்தனை இன்புட் மெட்டீரியல்ஸும் எம்எஸ்எம்இக்கு வந்து சுலபத்தில் கிடைக்கிற மாதிரி, ரேஷனில் கிடைக்கிற மாதிரி, கன்செஷன் ரேட்டில் கிடைக்கிற மாதிரி இன்னும் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அது எம்எஸ்எம்இயே வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி, அந்த எம்எஸ்எம்இ மேனேஜ் பண்ணுறதுக்கு சப்சிடி கவர்மெண்ட் கொடுத்து ரேஷன் ஷாப்பை உருவாக்கி கொடுக்கணும். அவங்க அங்கே போய் வாங்கிக்கலாம், இன்புட் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். அப்படின்னா அவங்க குளோபலி காம்படிட்டிவாக அவங்க வந்து ப்ரைஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி குளோபலி காம்படிஷன் இருக்குது, டாரிஃப் ரெஜிம் உருவாகிக்கிட்டு இருக்குது. குளோபல் காம்படிஷனில் மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்காம மற்ற நாடுகளுக்கு கொடுக்குறான். இவங்களோட கம்பீட் பண்ண வேண்டியது இருக்குது, தேவை இருக்குது. அப்போ இத்தனையும் கம்பீட் பண்ணி ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வரணும்னா இன்புட் மெட்டீரியல் ரேஷன் ஷாப் உருவாக்கணும். 2. 3வது, சர்ஃபாசி ஆக்டில் இன்றைக்கி 45 நாளில் பணத்தை கட்டலை, லோன் கட்டலை அப்படின்னா உடனே சர்ஃபாசி ஆக்டில் கொண்டு வந்து அதை வந்து இந்த எம்எஸ்எம்இயை வந்து நொடிச்சு வச்சு மூட வச்சிடறாங்க. அதை வந்து அது சிதம்பரம் போட்ட ஒரு ட்ரக்கோனியன் ஆக்ட். அதை மோடி கவர்மெண்ட்டு ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணுது. அதை மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கணும். சர்ஃபாசி ஆக்ட் வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து 6 மாதமாக மாற்றணும். 6 மாதமாக மாற்றணும். அதே மாதிரி பேமெண்ட்டு, கவர்மெண்ட்டு பேமெண்ட்டு 3 மாதத்துக்குள்ளே பேமெண்ட்டு வந்து எம்எஸ்எம்இ சப்ளை பண்ணக்கூடிய மெட்டீரியலுக்கு வித்தின் 3 மந்த்ஸுக்குள்ளே கொண்டாடணும். எல்லா எம்எஸ்எம்இக்கு சப்ளை பண்ணக்கூடிய அத்தனை பேரையும் ட்ரெட்ஸ் பிளாட்ஃபார்மில் உள்ளே கொண்டாடணும். உள்ளே கொண்டு வந்து இவங்களை அத்தனை பேரையுமே வந்து அந்த ஒரு ஃபெசிலிட்டியை கொடுக்கணும். 3வது, கொலட்ரல் ஃப்ரீ. கொலட்ரல் கொடுக்குறாங்க. இப்போ 10 கோடிக்கு கொலட்ரல் வச்சுருக்கீங்க, நீங்கள் 2 கோடி லோன் வாங்குறீங்க. 2 கோடி லோன் கட்ட முடியல டயத்துக்கு, உடனே என்ன பண்ணுறான், சர்ஃபாசி ஆக்டில் போட்டு ஏலமிட்டு அந்த 10 கோடி ப்ராப்பர்ட்டியை ரொம்ப குறைஞ்ச விலைக்கு ஏலமிட்டு என்டர்பிரனரை நடுத்தூரில் வந்து நிறுத்திடுறான். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரக்கூடாது. அந்த கொலாட்ரலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குற மாதிரி, அந்த கொலாட்ரலுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் லோனை கொடுத்து அவங்கள வந்து ஹேண்ட் ஹோல்டு பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை அரசு கிரியேட் பண்ணணும், பாலிசி கொண்டாடணும். இதுக்கு அடுத்து ஒரு 20 ஆண்டு காலம் எம்எஸ்எம்இ என்டர்பிரனர் வேலைவாய்ப்பை உருவாக்குறாங்க. எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்குறாங்க. இந்தியாவுடைய ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஸ்டேட் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் செக்டாரில், சர்வீஸ் செக்டாரில், இண்டஸ்ட்ரியல் செக்டாரில், அக்ரிகல்ச்சர் செக்டாரில் என்டர்பிரனராக வர்றவங்க ஒரு 20 ஆண்டு காலம் வந்து உழைக்கிறாங்க. ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் நொடிச்சு போயிடுறாங்க. அப்படி 20 ஆண்டு காலம், குறைஞ்சது ஒரு 20 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலமோ 15 ஆண்டு காலமோ 20 ஆண்டு காலமோ என்டர்பிரனராக இருந்தவங்களுக்கு ஆஃப்டர் 60 சோசியல் செக்யூரிட்டி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பென்ஷன் கிடைக்கிற மாதிரி அரசுகள் வந்து அதை கன்சிடர் பண்ணும். இதெல்லாம் வந்து எம்எஸ்எம்இக்கு பண்ண வேண்டிய வேலைகள். இதை தாண்டி கிளஸ்டரை உருவாக்கணும். இப்போ டெக்ஸ்டைல் கிளஸ்டர், அப்புறம் வந்து ஃபவுண்ட்ரி கிளஸ்டர் கோயம்புத்தூரில், அப்பேரல் கிளஸ்டர் திருப்பூரில், லெதர் கிளஸ்டர் வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர், திண்டுக்கல் லெதர் கிளஸ்டர், பட்டாசு கிளஸ்டர் அண்டு பிரிண்டிங் கிளஸ்டர் சிவகாசி, ஆட்டோமொபைல் கிளஸ்டர் இங்கே நம்ம சென்னை சுற்றி இருக்கக்கூடிய இப்படி இந்த கிளஸ்டரை உருவாக்கி
மேனுஃபேக்சரிங்க்கு என்டர்ப்ரனர்ஸ், அதிகமான என்டர்ப்ரனர்ஸுக்கு நம்ம வந்து நீட் ஸ்கீம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. 5 crore வரைக்கும் இப்போ நீட் ஸ்கீம் லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் ஸ்கீமில் லோன் கொடுக்குறாங்க. இந்த லோன் கொடுக்குற ஸ்கீமெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி அவங்களுக்கு அந்த லோனெல்லாம் வந்து கொஞ்சம் கூட கொடுத்து, கொஞ்சம் சப்சிடியும் கூட கொடுத்து, அதே நேரத்தில் இவர்களை வந்து இந்த என்டர்ப்ரனர்ஸ் அத்தனை பேரையுமே வந்து என்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் மெஷின்ஸை வாங்கி வச்சு பண்ண முடியாது. இப்போ ஃபுட் ப்ராசஸிங், அப்போ அத்தனை மெஷினையும் எல்லா என்டர்ப்ரனரும் வாங்க முடியாது. ஒரு டெக் பார்க் மாதிரி, ஐடி பார்க் மாதிரி, கிளஸ்டர் பார்க், எல்லா மிஷினரியும் அந்த கிளஸ்டருக்கு தேவையான அனைத்து மிஷினரியும் இங்கே இருக்கும். என்டர்ப்ரனராக வர்றவங்க அதை யூஸ் பண்ணலாம், ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணலாம், பேக்கேஜ் பண்ணலாம், அனுப்பலாம். அப்படிப்பட்ட ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ணணும். So government should create a cluster and create an investment ecosystem which can bring the cluster, and then many entrepreneurs அதை யூஸ் பண்ணலாம். ஸோ தட் அவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாகும், காம்படிட்டிவ் காஸ்ட் கம்மியாகும், அவங்க வேர்ல்டு லெவலில் கம்பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உருவாகும். ஸோ இதை வந்து இண்டஸ்ட்ரி லெவலில் பண்ணி கொடுக்கணும். இதை அடுத்து எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எஜுகேஷனில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் கொண்டாட வேண்டியது இருக்குது. ஸ்கூல் லெவலில் பசங்க அதிகமாக ட்ராப் அவுட் ஆகிறது, அதிகமாக 8ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாருக்கும் பாஸ் போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, 8 வரைக்கும் வந்து ஒழுங்கான ஆங்கிலம் பேச தெரியல, கணக்கு தெரியல. ஸோ 8ஆம் வகுப்பு வரைக்கும் பாஸ் போடுறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. சயின்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதனால் சின்ன குழந்தைங்களுக்கே வந்து இப்போல்லாம் மியூசிக்கல் அபாக்கஸ்ன்னு ஒன்று வந்திருக்கு. மியூசிக்கல் அபாக்கஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இன்றைக்கி வந்து அது வந்து கணிதத்தை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பய உணர்வை அவங்க மனசில் வந்து எடுத்து போட்டுரும். ஸ்டெம் எஜுகேஷனை கம்ப்ளீட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ், இந்த 3ம் கலந்த எஜுகேஷனை ஆக வந்து ப்ரைமரியிலேருந்து அப்பர் ப்ரைமரி அண்டு செகண்டரி வரைக்கும் கொண்டு வரணும் ஸ்டெம் எஜுகேஷன். இதுக்கு அடுத்து தாண்டி வந்து நம்மெல்லாம் சின்ன பிள்ளையில் வந்து நாங்கள் வாய்ப்பாடெலாம் படிப்போம். உட்காந்து ஓரன் 1 ஈரன் 2 அப்படின்னு வாய்ப்பாடு படிப்போம் ஸ்கூலுக்கு போன உடனே. அதுக்கப்புறம் தான் ரோல் காலெல்லாம் நடக்கும். அது மாதிரி வந்து ஒரு ரீடிங் ஹேபிட்டு, வழக்கம் ரீடிங் ஹேபிட்டை வந்து பேப்பர் படிக்கிறதுக்கு, ஆங்கில பேப்பர், தமிழ் பேப்பரை வந்து சத்தமாக வாசிப்பதற்கு 1 hour வந்து அலாட் பண்ணணும். சத்தமாக வாசிக்கணும், அவங்க சத்தமாக வாசித்து படிக்கணும் குழந்தைங்க. இதை தாண்டி ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒன்று வந்து ஸ்கவுட்டு, இன்னொன்று என்சிசி, இன்னொன்று என்எஸ்எஸ், 3ல் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் இருக்கணும், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. 2வது. 3வது வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் அவங்க வந்து தே ஹேவ் டு இன்வால்வ். 4வது சிலம்பத்தையும் கபடியையும் பரதநாட்டியத்தையும் வந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை வந்து ஒரு ரெகுலர் ஒரு ஆக்டிவிட்டியாக மாற்றணும். அதே நேரத்தில் செஸ்ஸு, ஒலிம்பியாடு, இதில் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரணும். ஓகே, கராத்தே, தேக்குண்டா, இந்த மாதிரியான பயிற்சிகளை எல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து அனைத்து ஸ்டூடெண்ட்ஸும் ஏதோ ஒரு பயிற்சியில் ஜாயின் பண்ணணும். அப்படி ஒரு ஈகோசிஸ்டத்தை க்ரியேட் பண்ணணும். அடுத்து வந்து டீச்சர்ஸை வந்து கவர்மெண்ட் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய மெக்கானிசமாக பார்க்காம அவங்க கவர்மெண்ட் ஸ்கீமில் அவங்கள வந்து கவர்மெண்ட் ஸ்கீமில் இருந்து அவங்கள ஃப்ரீ பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த எமிஸ் டேட்டாபேஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த எமிஸ் டேட்டாபேஸில் இருந்து டோட்டலாக அவங்கள வந்து வி ஹேவ் டு பிரிங் தம் அவுட். அதுக்கு தனியாக ஒரு ஆளுங்களை போட்டு அவங்கள வந்து அந்த எமிஸ் டேட்டாபேஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அட்டண்டன்ஸ் போடுறதுக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் வந்து தனியாக 1 or 2 ஐடி படித்த பசங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கலாமா வெளியே. டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அவங்கள போதிப்பதற்கு மட்டும்தான் அவங்கள பயன்படுத்தணும். டீச்சர்ஸ் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து இதே மாதிரி வந்து
சிலபஸ் 6ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9 10 11 12 அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ஜினியரிங் அண்டு மெடிக்கல் இத்தனையிலையும் 6ஆம் வகுப்புலேருந்து ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து நம்ம பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸாக கொடுத்துட்டோம்னா சயின்ஸு மேத்ஸு தாண்டி ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து வில் ஹேவ் ஆல் த ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸு கரண்ட் அஃபயர்ஸ் அப்புறம் சிசாட் அப்புறம் வந்து தேவையான மேத்தமெட்டிக்ஸு அப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்புறம் லேட்டஸ்ட்டு அப்புறம் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸு எல்லாமே அதில் வந்துடும். அப்போ 6ஆம் வகுப்புலேருந்து அவங்களுக்கு அந்த பாடத்தை கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு மாணவனும் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை பற்றியும் வெளிநாட்டை பற்றியும் இது தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ்நாட்டினுடைய வரலாறு தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி போராட்டம் தமிழ்நாட்டினுடைய மொழி வரலாறு பண்பாட்டு வரலாறு நாகரிகம் தமிழ்நாட்டுடைய கோர் காம்பிடன்ஸு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி அத்தனையும் அவன் படிச்சுப்பான். அப்போ இதுதான் வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸில் கேட்கக்கூடிய கேள்விகள். அப்போ ஒவ்வொரு மாணவனும் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல்லி அவேர்டு என்லைட்டன் சிட்டிசனாக மாறுவான். அப்போ அதை வந்து மேண்டேட்ரி சப்ஜெக்டாக மாற்றணும். என்ஜினியரிங் போனாலும் இந்த சப்ஜெக்டில் மார்க் வேணும், மெடிக்கல் போனாலும் இந்த சப்ஜெக்டில் மார்க் வேணும், லா போனாலும் இந்த சப்ஜெக்டில் மார்க் வேணும், எந்த ஹையர் எஜுகேஷன் போனாலும் இந்த சப்ஜெக்டில் நீ மார்க் எடுத்தால் தான் அப்பார்ட் ஃப்ரம் சயின்ஸு மேத்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி தாண்டி இந்த சப்ஜெக்ட்லேயும் நீ மார்க் எடுத்தால் தான் நீ பண்ண முடியுன்ற ஒரு மேண்டேட்ரி ப்ரொவிஷனை கொண்டு வந்தால் தான் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நம்ம கொண்டாட முடியும். ஸோ இதை வந்து கொண்டாடணும். இதை தாண்டி ஹையர் எஜுகேஷனுக்கு ஆர்ட்ஸு சயின்ஸு என்ஜினியரிங் மெடிக்கல் எல்லாத்துலேயும் டீப் டெக்னாலஜியை எம்பெட் பண்ணக்கூடிய சிலபஸை மாற்றணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், பிளாக் செயின் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ரொபாட்டிக்ஸ், அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள், அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங், விஎல்எஸ்ஐ சிப் டெக்னாலஜி, இது எல்லாத்தையும் எம்பெட் பண்ணக்கூடிய எல்லாத்துலேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபோக்கஸாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சிலபஸை மாற்றணும், இன்ஜினியரிங் சிலபஸை மாற்றணும், மெடிக்கல் சிலபஸையும் மாற்றணும். இதை வந்து ஒட்டுமொத்த அமெரிக்கா யூரோப் மற்ற நாடுகள் எல்லாம் வந்து சிலபஸை வந்து இந்த மாதிரி மாற்றுறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டாங்க. நம்ம மாற்றலைன்னா பின்தங்கிடுவோம். ஹையர் எஜுகேஷன் ஃபுல்லாக மாற்றணும். ஓகே, இது ஹையர் எஜுகேஷன். ஹையர் எஜுகேஷனில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு R&Dக்கு இன்றைக்கி வந்து எடப்பாடி கவர்மெண்ட்டு 4000 கோடி ஒதுக்குச்சு ஹையர் எஜுகேஷனுக்கு. ஆனால் ஸ்டாலின் கவர்மெண்ட் அதை 8500 கோடியாக மாற்றிருக்கு, டபுள் ஆக்கியிருக்கு. ஆனால் அதுவும் பத்தாது, அது சம்பளம் கொடுக்குறதுக்கே பத்தாது, அது பத்தாது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 crore ஃபார் ரிசர்ச் இனோவேஷன் R&D அண்ட் இனோவேஷன் ஈக்கோ சிஸ்டத்துக்கு தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸு, தமிழ்நாடு காலேஜஸ், தமிழ்நாடு இன்ஸ்டிடியூஷன் இதுக்காக ஸ்பெஷல் ரிசர்ச் இனோவேஷன் ஃபண்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக நம்ம அலாட் பண்ணால் அடுத்த 10 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி அகாடமி கோஆர்டினேஷனோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஈக்கோ சிஸ்டம் க்ரியேட் ஆகும், நல்லா வரும். இதை தாண்டி வந்து கான்செப்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு ஈக்கோ சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணணும். அதுக்குன்னு தனி ஃபண்டு ஒதுக்கி அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி கூடத்தை வந்து நிறுவனம். அது வந்து அனைத்து இன்ஜினியரிங் காலேஜஸும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சென்டர்ஸை உருவாக்கணும். ஓகே, இது அடுத்தது. அதுக்கு அடுத்து தாண்டி பேட்டன்ட் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதை வந்து நம்ம வந்து பேட்டன்ட் டு மேனுஃபேக்சரிங் ஹேக்கத்தான் இப்போ வைக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஹேக்கத்தான் வச்சு அதை வந்து அதன் மூலமாக வந்து பேட்டன்ட் டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து வேர்ல்டு லெவலில் நம்ம கம்ப்யூட்டிங் ஒரு குளோபல் ஹியூமன் ரிசோர்ஸ் கேடரை நம்ம வந்து உருவாக்கணும். இதுக்கு அடுத்து ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும், மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் வந்து பிஜி டாக்டர்ஸு 36 மணி நேரம் கஷ்டப்படுறாங்க. 36 மணி நேரம் வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு இன்சென்டிவோ அவங்களுக்கு சரியான ஒரு இதோ கிடையாது. ஸோ அதை மாற்றி அமைச்சு அவர்களுக்கு தேவையான அளவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து அதே நேரத்தில் அவர்கள் வாய்ப்புகளை வசதிகளை உருவாக்கி கொடுக்கணும். 2வது
மூணாவது வந்து 11 மெடிக்கல் காலேஜ் புதுசாக வந்திருந்தா கூட 11 மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஷனல்ஸ் இல்லை, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் இல்லை, அவங்க வந்து பெரிய டயக்னாஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இதெல்லாம் அப்கிரேட் பண்ணணும். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸு டயக்னாஸ்டிக் எல்லாம் வந்து நம்ம வந்து அதிகமான மேன் பவரை எம்ப்ளாய் பண்ணி அவங்கள வந்து நம்ம கொண்டு வரணும். ஒவ்வொரு மாவட்ட மருத்துவ கல்லூரிகள்லேயும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸை நம்ம உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமை வந்து நம்ம எனாக்ட் பண்ணணும். இதை தாண்டி இன்டெகிரேட்டட் மெடிசன் ஆயுஷில் வந்து ஒன்லி ஆயுர்வேதத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஆயுர்வேதம் தான் பட்ஜெட் அலாட் பண்ணுறாங்க. சித்த மருத்துவ ஆராய்ச்சிக்கு தனியாக நிதி ஒதுக்கீடு செய்து அந்த ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்கு தமிழக அரசு ஒரு சிறப்பு திட்டத்தை உருவாக்கி அந்த சித்த மருத்துவ ஆராய்ச்சியை நம்ம அலோபதி ஆயுர்வேதிக் மாதிரி கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கோம். இது வந்து இதை பொறுத்து. மூணாவது வந்து நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன். அதாவது 75 பப்ளிக் செக்டார் கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் மேஜர் பப்ளிக் செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், இந்த ரெண்டுமே தான் பெரிய சிங்க். இது ரெண்டுமே வந்து கடலில் தள்ளப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கணும் வரக்கூடிய கட்சிகள். என்ன பாலிசி டிசிஷன் அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் ஆஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பப்ளிக் செக்டார் கம்பெனியில் வேலை ஆகிற அத்தனை எம்ப்ளாயியும் பார்ட்னராக முதல்ல மாற்றணும். 30% ஈக்விட்டி பார்ட்னராக மாற்றணும். 70% கவர்மெண்ட்டுக்கு, 30% ஈக்விட்டி பார்ட்னராக மாற்றணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, 75 பப்ளிக் செக்டார் கம்பெனிக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமிப்பதை முழுமையாக ரத்து செய்துவிட்டு குளோபல் சிஇஓஸ், குளோபல் லெவலில் சிஇஓக்களை தேர்ந்தெடுத்து அவர்களை நம்ம வந்து இங்கே இந்த 75 பப்ளிக் செக்டார் கம்பெனிக்கு நியமிக்கணும். டிரான்ஸ்பரண்ட் டெண்டர் சிஸ்டத்தை கொண்டு வரணும். அரசு தலையீடு இல்லாத ஒரு நிலையை இங்கே ஏற்படுத்தினால் 75 பப்ளிக் செக்டார் கம்பெனியும் நான் டேக்ஸ் ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கி 15,000 கோடியிலேருந்து 20,000 கோடி தான் வந்திருக்கு. இதை வந்து 1,00,000 கோடியாக உயர்த்துவதற்கு 3 வருஷத்தில் இதை செய்ய முடியும். வித்தின் 3 இயர்ஸ் நான் டேக்ஸ் ரெவன்யூவை 1,00,000 கோடியாக உயர்த்த முடியும். சரியா? ஸோ அதை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்போ அதை செய்யணுன்னா எம்ப்ளாயீஸை பார்ட்னர் ஆக்கணும், குளோபல் சிஇஓ கொண்டாடணும், டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்தால் நான் டேக்ஸ் ரெவன்யூ கூடுச்சு அப்படின்னா நம்ம மத்திய அரசை சார்ந்திருக்க வேண்டிய தேவைகள் குறையும். வரி வருமானத்தை நம்பி அரசை நடத்துவதை விட்டுவிட்டு வளர்ச்சியை நம்பி அரசை நடத்த முடியும். அப்போ இதெல்லாம் வந்து பண்ண வேண்டிய தேவை தமிழக அரசுக்கு இருக்குது. இதெல்லாம் செய்யணும். இது ஒவ்வொரு துறையிலையும் நம்ம இதை பற்றி பேசலாம். அடுத்து நதிநீர் இணைப்பு. நதிநீர் இணைப்பு அப்படின்னா வந்து வெறும் ஆறுகள் இணைப்பு அல்ல. நான் சொல்கிறது ஸ்மார்ட் வாட்டர்வேஸ் கிரிட், இதர நீர்வழி சாலை. அப்துல் கலாம் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய அந்த ஸ்மார்ட் வாட்டர்வேஸ் கிரிட், இதர நீர்வழி சாலை தமிழகத்தில் 900 கிலோமீட்டருக்கு பண்ணலாம். 4 ஃபேஸில் பண்ணலாம். கிட்டத்தட்ட 50,000 கோடி தான் செலவாகும். 5 வருஷத்தில் அந்த ஸ்கீமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஒரு கடல் மட்டத்திலேருந்து 250 அடி மீன் சீ லெவல் ஹைட்டில் மலைப்பாதைகள்லேயே வந்து எல்லா நதிகளையும் கனெக்ட் பண்ணலாம். வைகை, தாமிரபரணி, மேட்டூர், பாலாறு, அத்தனை நதிகளை கனெக்ட் பண்ணலாம். எங்கே மழை பெஞ்சாலும் எல்லா ஆற்றுப்படுகைகளும் எப்பயுமே வந்து முப்போகம் விளைவிக்கக்கூடிய நிலையாக மாறும். அது மட்டும் இல்லாமல் நீர்வழி போக்குவரத்து, மின்சார ஜெனரேஷன், நேவிகேஷன், இது எல்லாத்துலேயும் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படும். ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு உருவாகும். இது எல்லாமே நடந்தால் கண்டிப்பாக அதுக்கடுத்து அப்துல் கலாம் சொன்ன ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று இன்றைய தமிழக முதல்வர் வந்து ஒரு புது திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அதுக்கு பேர் மகாத்மா காந்தி மாதிரி கிராம திட்டம்னு அறிவிச்சிருக்காரு. அந்த திட்டம் தமிழ்நாடு முழுக்க 12,500 வில்லேஜஸை அப்துல் கலாம் சொன்ன அந்த ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டத்தை நிறைவேற்றினால் ஒரு மிகப்பெரிய ஒரு 3,00,000 கோடி வருஷத்துக்கு பொருளாதார இன்புட்டாக வந்து வரும். கிராமப்புற வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். கிராமப்புறத்துடைய மக்கள் தொகை தனிநபர் வருமானம் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா கூடும். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 3,00,000 4,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். நான்-ஃபார்ம் செக்டாரில் கிடைக்கும் வேலைவாய்ப்பு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கிடைக்கும். இதை தாண்டி ஒவ்வொரு ஊர்லேயும்
சமூக நீதி சமூக நீதி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் கிரியேட் பண்ணுவோம். சமூக நீதி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னா என்னது? சமூக நீதி சமத்துவ கூடங்கள், சமூக நீதி சமத்துவ கூடங்கள்னு சொல்லிக்கலாம் நீங்கள். அதுனா என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் தச்சர்கள் இருக்காங்க, செருப்பு தைப்பவங்க இருக்காங்க, சலூன் வைக்கிறவங்க இருக்காங்க, மண்பாண்டம் செய்கிறவங்க இருக்காங்க, அடுத்து வந்து துணி துவைப்பவங்க இருக்காங்க. இவங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டான டெக்னாலஜி லேட்டஸ்ட்டு அப்கிரேட் பண்ணி இவங்களுக்குரிய தொழில் கூடங்களை உருவாக்கி கொடுத்துட்டோம்னா இவர்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய இவர்கள் கொடுக்கக்கூடிய சேவைகள் வந்து மக்களுக்கு வந்து தரமான சேவைகள் கிடைக்கும், அவருடைய வாழ்க்கை தரமும் மேம்படும். ஸோ இதையும் வந்து தமிழக அரசியல் கட்சிகள் முன்னெடுக்கணும் அப்படின்றதான் நான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். இதுக்கு மேலே எக்கா சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான், ஆனால் டைம் கிடையாது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு இன்புட்டு வாய்ப்பு கிடைக்கிறப்ப என்னால் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் நான். ஆனால் இப்போதைக்கு இந்த இதெல்லாம் வந்து அரசியல் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பாக அரசியல் கட்சிகள் பரிசீலிக்க வேண்டிய திட்டங்களாக நான் வந்து உங்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி சார். மிக்க நன்றி.